வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இணைக்கப்பட்டுள்ள படங்களை பார்க்கவும். அதில் பார்த்தீங்கன்னா புரியும். நிகழ்வுகள் வங்கக்கடலின் வடக்கு பகுதியிலையும் அரபிக்கடலின் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரத்திலையும் உருவாகி தீவிரமடைய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பசிபிக் பெருங்கடலில் தென்சீனக்கடலில் வலுவான நிகழ்வுகள் உருவாகி இருக்கிறது. ஆக நாம் சொன்னோம், அதாவது வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை தீவிரமாக இருக்கும். 10ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக. வட இந்தியாவில் இந்த வட இந்தியாவில் தீவிரமடையும் பொழுது காற்று எங்கே போகும்? குஜராத் கரையோரம் ஒரு சிஸ்டம் இருந்தால் காற்று கேரளா நுழையாது, குஜராத்துக்கு போயிடும். அதே போல் வங்கக்கடல் வடக்கு பகுதியில் இருக்கிற சிஸ்டத்துக்கு இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக போயிடும். குஜராத் கரையோரம் இருக்கக்கூடிய சிஸ்டம் கட்டுப்படுத்தி குஜராத் வழியாக மேற்கு வங்கத்துக்கு அனுப்பும். அதனால் காற்று திசை மாறி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கேரளாவிற்கு மழை இருந்து கொண்டிருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு தீவிரம் குறைந்திருக்கும். மீண்டும் சில நாட்கள் உண்டு. அதில் 3ஆம் தேதி நாளை. காரணம் என்னென்னா, வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிசா கடலோரத்தை நோக்கி நகர இருக்கக்கூடிய தொடக்க நாள் நாளை 3ஆம் தேதி. அதனால் இந்த 3ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு திசை காற்று நுழைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு நாளை மாலை இரவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், நல்லா புரிஞ்சுங்க, நாளை வெள்ளிக்கிழமை மாலை இரவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வடவுள் மாவட்டங்கள், டெல்டா வரைக்கும் கூட ஆங்காங்கே இருக்கும். நாளை ஆங்காங்கே இருக்கும். இதில் உறுதியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு வடக்கு, நீலகிரி, அப்புறம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஆங்காங்கே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இங்கே 3ஆம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும். நாளை டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இருக்கும். அப்புறம் இன்னொரு இடம் சொல்கிறோம், நம்ம அடிக்கடி மலை மறைக்கக்கூடிய பகுதி, கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மற்றும் அப்படியே காரைக்குடி, பிள்ளையார்பட்டி இந்த பகுதி, சிவகங்கை, மானாமதுரை உட்பட ஆங்காங்கே இருக்கும். நாளை 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் வால்பாறையிலையும் நீலகிரிலையும் இடிமழை இருக்கும். நாளைக்கு தென்மேற்கு பருவமழைக்கு பதில் தென்மேற்கு பருவமழைன்னு இணைந்த இடிமழை இருக்கும் கொஞ்சம். நாளை நேற்றைக்கு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சது. இன்றைக்கி 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருந்திருக்கும். நாளைக்கு ஒரு 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான். 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 4-5 8ஆம் தேதி வரை குஜராத் கரையோரம் வலுத்திருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை நிகழ்வு ஒடிசா, மேற்கு வங்கம் கரையோரமாக உருவாகி தீவிரமடைந்து டெல்லி வழியாக பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். 9ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி வரைக்கும். ஆக 3ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் தேதி தான் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும். ஆனால் இடையில இல்லைன்னு அப்படியே போயிடாதீங்க, அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம நேற்றுக்கு நம்ம அறிக்கையில் 3ஆம் தேதி மழையே சொல்லலை. செட்டிங் எப்படி செட் ஆகிறதுன்னு உற்று நோக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேற்றைக்கு ஏற்கனவே சொன்னோம், அந்தமான் பகுதி, மியான்மர் கரையோரம், வங்கக்கடலோட அந்தமான் கரையோர பகுதியில் காற்று சுழற்சி உருவாகிட்டு இருக்கணும். அந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து ஒடிசா கடலோரத்துக்கு வரும்பொழுது காற்றை கேரளா வழியாக ஒரு நாளைக்கு இருக்கும். அந்த நாள் 3ஆம் தேதி. அடுத்தது 9-10 தெரியுது. அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நாள் அமையலாம், சொல்ல முடியாது. ஆனால் 3க்கு அடுத்தது 9ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது. கொஞ்சம் பரவலாகவே இருக்கும். 3ஆம் தேதிக்கும் அடுத்தது 9-10 கொஞ்சம் பரவலாகவே இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பரவலாக இருக்கும், கொஞ்சம் வலுவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும், 2 நாள் மட்டும். ரைட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே 28-30 சொன்னோம், மழை பொழிந்தது. ஆனால் பெரிதாக வராதுன்னு சொன்னோம், பெரிதாக வரல. வெப்பச்சலன இடிமழை பொழிவு சராசரிக்கு கூடுதல் பொழிந்து தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பொழிதல் குறைவாக இருக்குன்றதுனால கூடுதலாக பெய்தது மைனஸில் கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் போகும். போனாலும் கவலைப்படாதீங்க.
நான் இதில் இணைச்சிருக்க படத்தை பார்க்கணும். எல்லோரும் அனுப்பிய படம் எப்படி இருக்குது, நான் இணைச்சிருக்கிற படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் உண்மையான படம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கடல் வெப்ப வரைபடம். எங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது? வங்கக்கடலில், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில், அரபிக்கடலில், கேரள கடலோரம், அதனை ஒட்டியுள்ள மாலத்தீவு, லட்சத்தீவு, இந்த பகுதி எல்லாமே. அப்புறம் தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா பகுதி, ஆசிய பகுதி, பசிபிக் பெருங்கடல். எவ்வளோ வெப்பம் உயர்வாக இருக்குது பாருங்கள். அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் இன்னும் அந்த சூப்பர் எல்னினோலாம் இன்னும் உருவாகலை. ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஆண்டு மழைப்பொழிவு பாதிக்காதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இந்த ஜூலை 18க்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை மெல்ல, அதாவது வட இந்தியாவில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் குறைய தென்னிந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் கூடும். ஜூலை விட ஆகஸ்ட் வட இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் குறையும், தென்னிந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் கூடும். ஆகஸ்ட் இறுதி ஒடிசா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா வெளுத்திருக்கும். ஜூலை இறுதி, ஆகஸ்ட் முதல் 10 நாள், அப்புறம் ஆகஸ்ட் 15லிருந்து இறுதி வரை. செப்டம்பர் பிறந்து விட்டால் அணைகளை நிரப்பும் மழை. எதுவுமே உங்களுக்கு இப்போ எல்லாம் சொன்னால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்ன எல்லா ஊடகத்துலேயும் சராசரிக்கு குறைவாக மழை பெய்யுங்கிறாங்க, பெய்யாதுங்கிறாங்க, வறட்சிம்பாங்க, அனல் காத்துங்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்கங்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்தி ஊடகங்களில் அச்சுறுத்தல் வந்து விரக்தியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் ஒன்று இன்னைக்கு சொல்லலை, நேற்று சொல்லலை, எப்போ இந்த வருடத்தோட நீண்டகால அறிக்கை சமர்ப்பித்தமோ அன்றிலிருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். தயவுசெய்து பருவமழை ஏன் இந்த தாமதத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதல் லேட்டாக இருக்கிறத வரை எப்போதும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். எல்லாம் கேட்பீங்க. நான் சொன்ன பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போய் பருவமழையை தொடங்கி பிறகு தான் காற்று கலைந்து கேரளாவுக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் தீவிரமடையும். அதுவரை முன்னேற்றத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கு இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஆரம்பத்தில் பருவமழை தொடங்கியதுமே கொட்டும்னு நினச்சி கவலையில் ஆழ்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கும்பொழுதுலாம் இந்த பதில் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் இருக்குது. என்ன எல்லினோ காரணமாக எல்லினோ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால இந்த பருவமழையோட தொடக்கத்திலிருந்து ஆசியா பக்கத்திலிருந்து பிக்கப் ஆகிட்டு வருது, மெல்ல பிக்கப் ஆகிட்டு வருது. அங்கே வெப்பம் அதிகமாக இருந்த காரணத்தினால பருவமழை அங்கே தொடங்கிய காரணத்தினால அங்கிருந்து பருவமழை தீவிரமடைந்து இப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்திருக்கு. பிறகு வங்கக்கடலோரம் வந்திருக்கு. அடுத்து குஜராத் கரையோரம் வரப்போகுது. அப்புறம் வட இந்தியா முழுவதும் குளிர்விக்கும். இப்படி நடக்க போகுது. புரிஞ்சுக்குங்க. அருணாச்சல பிரதேசம் வெள்ளப்பெருக்கு, அசாம் மேகாலயா வெள்ளப்பெருக்கு, பிரம்மபுத்திராவில் கடும் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை தாண்டி ஓடுது. நிலச்சரிவு கடுமையாக நடந்து கொண்டிருக்கு. இது தொடரும். அருணாச்சல பிரதேச வெள்ளப்பெருக்கெல்லாம் இன்றைக்கு முடியாது, செப்டம்பர் வரை தொடரும். செப்டம்பர் இறுதி வரை தொடரும். புரியுதுங்களா? வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் கூட சில பகுதிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கும் வடகிழக்கு மாநிலங்களில். ஆகவே படிப்படியாக இப்பொழுது தான் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒடிசா, மேற்கு வங்க முதல் நிகழ்வு உருவாக போகுது. படிப்படியாக முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம், அடுத்தது ஒடிசா, மேற்கு வங்கம், அடுத்தது மத்திய ஒடிசா, அடுத்து தெற்கு ஒடிசா, அடுத்து வடக்கு ஆந்திர பிரதேசம், அடுத்து மத்திய ஆந்திர பிரதேசம், அடுத்து தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று படிப்படியாக வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும்பொழுது கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்றோட தீவிரம் கூடும், சதவீதம் கூடும், குளிர்விக்கும் அமைப்பு சாதகமாகும். தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கூடும், கண்டிப்பாக கூடும், பொறுத்திருங்கள். ஆக வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவான பரப்பில் தான் இருக்கும். ரொம்ப குறைவாக இருக்க வாய்ப்பில்லை. நாளை 3ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள். மீண்டும் 9, 10 தேதிகளில் வலுப்பெறும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு. தென்மேற்கு பருவமழை 18லிருந்து தான் தீவிரம். 18 கொட்டிடாது. 18 இருந்து தொடக்கம் 19, 20, 21 படிப்படியாக மாத இறுதி நாட்களில் தீவிரமடையும். ஆகஸ்ட்டில் அதிக மழை இருக்குது. ஆகஸ்ட் இறுதி மிக அதிக மழை இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் 18 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மிக வலுத்திருக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை சொல்லியிருக்கோம். அது எடுத்தெடுப்பிலே தீவிரமாக காட்டும். கண்டிப்பாக இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையை சேமிக்கக்கூடிய வேலை, சேமிக்க வேண்டிய கட்டாயம். பண்ணைக்குட்டையை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். கரைகளை பலப்படுத்துவோம்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அதிக மழை, அதீத மழை, நிறைய மழை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தத்துக்குமே நிறைய மழை. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை, திருவள்ளூர் வரைக்கும்.
ஆரம்ப கட்டம் தெற்கு ஆந்திரா, அடுத்தது தமிழ்நாட்டின் வடகடலோரம், அடுத்து டெல்டா, அடுத்து மத்திய மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், எல்லாமே தென் மாவட்டங்கள் இறுதியில். ஆகவே இலங்கைக்கு எல்லா சிஸ்டமும் மழை நிறைய தரும். ஏற்கனவே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வெப்பச்சலன இடிமழை பொழிவு 3, அடுத்தது 9, 10. இது நிரந்தரம் அல்ல, மாறுதலுக்கு உட்பட்டது. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். 3 உறுதி, 9, 10 உறுதி. வெப்பச்சலன இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை அந்த நாளில் இருக்கும். அப்படியே 18க்கு மேல் படிப்படியாக அதிகரிக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. அடுத்து வருகிறது தென்மேற்கு பருவமழை குறித்த விளக்கமான அறிக்கை. உங்களுக்கு எப்படி என்பதை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.